ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியா நாங்க இந்த வீடியோக்கு வந்தாலும் மனசு பூரா ஒரு கஷ்டத்துல தான் இந்த வீடியோவே நாங்க எடுக்கிறோம். ஒரு சோகமான விஷயம், ஆனா ஒரு அப்டேட்டான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு சோகமான விஷயம் தான். ஆனா சிரிச்சுக்கிட்டே நாங்க சொல்றோம். ஏன்னா அடுத்து சந்தோஷமான விஷயம் தான். அது இந்த டைத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ஸ்டார்டிங்ல அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்பவுமே அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு ஆசை, அது எனக்கு என்ன வீடியோக்குள்ள போய் சொல்றோம். நம்ம சேனல் புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 எனக்கு கஷ்டமான வீடியோ. இந்த வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலுமே மனசு திடப்படுத்திக்கிட்டு நம்ம எப்பவுமே இப்போ கொஞ்சம் சோகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே. இனிமேல் சோகமா இருக்காது, அழுகக்கூடாது. ஏன்னா பேபி வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் பேபி இப்போ மூவ் பண்ண ஆரம்பிக்கும் 5 மாசத்துக்கு அப்புறம். அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, ஷேட் ஆகக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சாரு. பாப்போம் இந்த சார் எப்படி இருப்பாருன்னு, சண்டை போடாம எப்படி இருக்க போறாரு. சத்தியமா சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பாக்கலாம். நான் சண்டை எங்க இப்போ வரைக்கும் போடல நீ தான் சண்டை போட்டுருக்க. சரி, நான் சண்டை போடுறதான். சரி, ஓகே, அதை மாற முடியாது. என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கார் 2யுமே சேல் பண்ணியாச்சு. சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலுமே சொல்லிதான் ஆகணும். 2 காருன்னா 3 கார் நம்மகிட்ட இருந்துச்சு. நான் பிஸ்னஸ்க்காக ஒரு கார் வச்சுருந்தேன், வீட்டுக்காக ஒரு காரு, எனக்காக ஒரு கார் வாங்கினேன். இப்போ என்ன ஆச்சுன்னா குட்டி கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த 2 காரை எடுத்து நான் ஓட்டவே இல்லை. ஓட்டுனோம் ரொம்ப அதிகம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா தாரும் டிரைவரும் இருக்கும் போதே நாங்க தார் அவ்வளவா எடுத்து வெளியே போகாம இருந்துட்டோம். டிரைவர் இருக்கனால சரி தாரை எடுக்காம விட்டுட்டேன். அது ஒரு காரா இருந்தா கூட நாங்க எடுத்திருப்போமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலுமே அது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும். நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டோம். ஆனா டிரைவர் எங்களுக்கு கிலோமீட்டர் நல்லா 1 லேக் வரைக்கும் ஓட்டிட்டேன். ஆனா தார் அந்த அளவுக்கு நான் ஓட்டல. மேக்சிமம் 15,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன். ஏற்கனவே 5,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. மொத்தம் 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. வண்டி புது வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் எதனால நான் தாரை கொடுத்தேன், டிரைவர் ஏன் நீங்க கொடுத்தீங்கன்னா அது 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. சரியான ராசியான கார் தான். ஆனா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட் இருந்தாலும் நான் 6 வருஷமா அந்த கார் நான் ஓட்டிக்கிருக்கேன். அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் அந்த ஊதா கலர் கார் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா கமெண்ட்ல கேட்பாங்க, ஏன் இந்த ராசியான காரை சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா. சரி, ரொம்ப வருஷம் ஆச்சு. 1,00,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. இன்னும் அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா என்னால அலைய முடியல. தொழில் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி, மெயினா அது ஒரு காரணத்துக்காக அந்த காரை சேல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு மனசே இல்லை. முக்கியமா எனக்கு டிரைவர் போனதுன்னா 6 வருஷம் நான் ஓட்டிட்டேன். நல்லா ஓட்டி அடிச்சாச்சு அப்படின்னு நல்லா எப்படி சொல்றது, நல்லா மெயின்டைன் பண்ணேன். நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஆனா தாரை நீங்க சொன்னீங்கன்னா ஓட்டவே இல்லை. நான் வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன் 2 வருஷத்துல. பாத்துக்கலாம். ஒரு சிங்கிள் மேனா இருந்தாரு. இப்ப வெளியே இவருக்கு ஒரு வேலை இருக்கு, இவர் தனியா போயிட்டு வர மாதிரி வேலை இருக்குன்னா கண்டிப்பா தார் எடுத்துட்டு தான் போயிருப்பாரு. பட் அது சேஃப்டி வைஸ் ரொம்ப கூடாது. முன்னாடி இன்ஜின் இருக்கனால வண்டியும் நல்லா இருக்கும். பெட்ரோல் பைபாஸுக்கு போனீங்கன்னா 14, 13 வரைக்கும் கொடுத்துச்சு பெட்ரோல். என்னோடது லோக்கல்ல 10, 11 கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்படலை. எனக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் பிரச்சனை. நம்ம ஒரு விஷயத்துக்கு சேஃப்டியா நிம்மதியா போயிட்டு வரதுக்காக அந்த வெஹிக்கிளே வாங்கினேன். அது இவருக்கு கொஞ்சம் கெத்தா நான் ஓட்டுறேன். நல்லா இருக்கும். யூஸ் பண்ணதே இல்ல. நான் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு வாங்கினாரு. ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா சேல் பண்றதுக்கு மனசே இல்லாம தான் 2 காரையும் இப்ப சேல் ஒன்னாவே 2 காரையுமே சேல் பண்ணிட்டோம். எவ்வளவுக்கு என்னன்னா வேணாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஓகேன்ற அமௌண்ட்ல போச்சு. நாங்க டிரைவருக்கு சிங்கிள் ஓனர், வாங்க போறோம் 2வது ஓனர். தாருக்கு நான் 2வது ஓனர், வாங்கினவங்க 3வது ஓனர். அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் பிரைஸ் கம்மியாச்சு 3வது ஓனர்னால. ஆமா,
ஓகே இந்த கார் வித்துட்டீங்கன்னா அப்புறம் எந்த கார் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? சின்ன கார் வச்சு எல்லா இடத்துக்கும் போயிடலாமா வந்துடலாமா அப்படின்லாம் நீங்க சின்ன கார் நான் சொல்றேன், சின்ன காரை வச்சு எங்குமே, ஏன்னா அதுல வந்து ஏர் பேக்கே கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது. நான் வச்சிருக்கேன் 2010 to 11 மாடலு, 5 வருஷம் எஃப்சி இருக்கு, வண்டி தெளிவா இருந்துச்சு, 76 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. அதனால தான் அந்த காரை எடுத்தேன். ஒரு நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு ஆள் நம்ம வீடியோலாம் அவங்க பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் உள்ள காரை எனக்கு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் ₹1 கூட நான் செலவு பண்ணாம அந்த வண்டி இத்தனை வண்டி ஓடிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். ஒரு இப்போ வந்து ட்ரைபர் வாங்கி 6 வருஷம் ஆச்சு, கார் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ட்ரைபர் நல்லாவே ஓட்டி நாங்க அனுபவிச்சிட்டோம். எங்களுக்காக அது ரொம்ப அந்த காரை சேல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. எதனால சேல் பண்ணோன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ட்ரைபர் வந்து நாங்க ரொம்ப நாள் ஓட்டிட்டோம். சரி, அதுக்கடுத்து நம்ம இன்னும் ரொம்ப வருஷம் அந்த காரை வச்சிருந்தோம்னாலுமே நம்மளுக்கு ரீவேல்யூஷன் அதிகமா போகாது. ஏன்னா 2 கம்பெனி, பட் வந்து ரீவால்யூஷன் கம்மி அந்த கார் வந்து, அதனால இன்னும் ரொம்ப கம்மியா போயிடும். வித்ததை விட 2 லட்சம் கம்மியாயிடும். ஆமா, ரொம்ப கம்மியா போயிடும், மார்க்கெட் பிரைஸோட கம்மியாயிடும். அதனால அந்த டயத்துக்கு அதுல சேல் பண்ணிட்டேன். ஆனா அது கரெக்டா சேல் பண்ணிட்டோம். ஆனா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரைபர் கார் நான் கரெக்டான முறையில, ஏன்னா நாங்க 1 lakh கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். வண்டி நல்லா நான் ஒரு ஆள் தான் ஓட்டி இருக்கேன் அந்த வண்டியை. அந்த வண்டிக்கு வேற எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்தது கிடையாது. இருந்தாலும் அது ரொம்ப என்ன பிரச்சனையா இல்லைனாலுமே அது வந்து ரொம்ப வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னா ரீவால்யூஷன் கம்மி ஆயிடும். அதனால சரி ஓகே நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டோம். தாரை சேல் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பேபி. மெயின் வந்து பேபிக்கா மட்டும்தான் தாரை நான் கொடுத்தேன், இல்லைன்னா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். தாரை எனக்கு டிரைவர் போகும்போது ரொம்ப கண்ணு கலங்கிருச்சு. தார் போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். எனக்கு போன் மேல போன் வந்துட்டே இருக்குங்க. உங்க டாடி அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார் வந்து வித்ததுக்கான ரீசன், தார் வித்ததுக்கான ரீசன் டிரைவர் சொல்லிட்டேன். போன் வந்துட்டு இருக்கனால என்னென்ன பேசினேன். கார் வித்தது காரணம் தான் பேபின்னு சொல்லியிருந்தேன். அது எதனால அப்படின்னா அந்த கார் கொஞ்சம் ஹைட்டு கூட மெயின் காரணம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நாங்கள் பேபி கூட தான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக பேபி வச்சிருக்கோம் உண்மையை. ஏன்னா மகிழனை வச்சுக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அவனை கார்லேயே கூட்டி போயிட்டு எங்கே போனாலும் காரில் போகணும். ஹோட்டலுக்கு போனால் கையில் நான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கைக்கு பாப்பா போயிடுவாங்க, நான் கையில் வச்சுக்கிட்டு நான் சாப்பிடுவேன். மாறி மாறி சம்திங் அப்படிதான் சாப்பிட்டோமே, அப்படிதான் இருந்தேன் 3 வருஷமும். அதனால பட் இப்போ வந்து மகிழன் வந்து பெரிய பையன் ஆகிட்டான். அவன் வந்து அவனுடைய சாப்பிட உட்காந்தானே அவன் சாப்பிடுவான், அவனே கை கழுவான், அவனே எல்லாம் பண்ணிடுவான். எல்லாமே அவன் நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டான். அவன் வந்து எப்பன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். குழந்தை பிறக்கும், அம்மா இன்னைக்கு பிறந்துருமா, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போனோம்னாலே அம்மா இன்னைக்கு பாப்பா வந்துருமா, தம்பி வந்துருவானா, அம்மா தம்பி பாப்பா இன்னைக்கு வந்துருமா. பாப்பானா பொம்பளை பிள்ளைய சொல்ல மாட்டான் அவன், தம்பி பாப்பா தான் சொல்லுவான். தம்பி பாப்பா வந்துருமா, இன்னைக்கு வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, எப்படி இருக்கும், கை குட்டியா இருக்குமா, இந்த பெட் இருக்குல்ல நடுவுல வந்து 2 பேரும் படுத்துக்குவாங்களாம், அவன் தம்பியும் அவனும். அந்த மாதிரிலாம் இப்பயே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவனுக்கும் இவனுக்கும் வந்து நாங்க வந்து இந்த அவனுக்கு இவனுக்கு 2 பேரும் சேர்த்து தான் காரை வந்து நாங்க மாத்துறோம். இன்னொரு விஷயம், இப்ப நாங்களே ஒரு இடத்துக்கு போறோம், இப்ப ஃபேமிலியா போறோம், நானே எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன், பின்னாடி வந்து அம்மாவோ எங்க அம்மாவோ யாரோ பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னா யோகா பேபியோட கீழே இறங்கினா மட்டும்தான் இவங்க இறங்க முடியும். அது ஒரு மெயின் விஷயம் தார்ல வந்து. இப்ப எங்க அம்மாவே இருக்குன்னா குழந்தைய மாத்தி கொடுத்துக்கிட்டு அவங்க இறங்கணும், என்கிட்ட கொடுக்கணும், திருப்பி நான் அவங்க கிட்ட கொடுக்கணும் இறங்கும் போது, இந்த மாதிரி ஒரு இது வந்துரும். குழந்தைக்கு வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால முக்கிய ரீசன் இதனாலதான். ஏன்னா இப்ப அம்மா உள்ள ஏறணும்னா, இப்ப வெளியே நான் எங்கேயாவது லாங் டிராவலே அம்மாவோட சென்னைக்கு போறேன், இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு போறேன்னா இப்ப அம்மா கூட்டு போற மாதிரி நான் மட்டும் மடியில வச்சு அவ்வளவு தூரம் கொண்டு போக முடியாது. அம்மா இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப அம்மா கூட்டு போகும்போது இப்ப அம்மாவே இப்ப பாத்ரூம் போகணுன்றாங்க, நான் இறங்கணும். அப்ப குழந்தை எப்ப வச்சுட்டு இறங்குவாங்க? அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்தாதான் அவங்க இறங்க முடியும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட்ல இருந்து இறங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா தார்ல வந்து 3 டோர் தான் இருக்கும். அது ரொம்ப அதுல ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹைட் 3 டோர் இல்ல, பின்னாடி டோர் விட்டுரு, 2 டோர் தான். 2 டோர் தான் இருக்கு. அதுல ஏன் டோர் விட்டுரு, ஒரு டோர் தான் இருக்கு. அது வந்து எங்க கப்பிள்ஸ்க்கு ஒரு குழந்தைக்கு செட் ஆகும். ஒரு பையன் ஒரு பொண்ணோ அப்படின்னா கரெக்டா இருக்கும் லைஃப். இப்ப 2 குழந்தைன்ற போது 2 பேர்த்தையும் மேனேஜ் பண்ணி நாங்க வந்து அதுக்காக தான் இறங்கி ஏற முடியாது. ஒரு விஷயம் பிள்ளையோட வச்சு தனியாவே இறங்கி ஏற முடியாது அந்த கார்ல. இப்ப நீ இறங்கினாலுமே கீழே குழந்தையோட தான் இறங்கி இருக்கணும். அதுதான் அம்மா ஏறுற வரையும் நான் கீழே நிக்கணும் அந்த வண்டியில வந்து. அது ஒரு மைண்ட் செட் பார்த்து ஏறி உட்கார்ந்து இறங்கினாலும் சரி இப்ப கரெக்டா இருக்கு. 5 மாசம் ஆயிடுச்சு, இன்னொரு 4 மாசம் 5 மாசத்துல குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து இதே வண்டியை நம்ம வச்சு இப்படியே ஓட்டிடலாமா, போக முடியுமா, வர முடியுமா, எங்கேயா லாங் டிரைவ் போறோம், ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் லாங் டிரைவ் எங்கேயா போறோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சென்னையில ஃபங்க்ஷன் இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப நான் சென்னையே போறா இருந்தாலுமே இவ்வளவு தூரம் லாங்ல அப்படின்னு ஐடியா பண்ணி 2 காரையுமே சேல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் மாசமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, குழந்தைய கூட விட்டுருங்க, குழந்தை வந்து அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
இப்போ மாசமா இருக்கும்போது இப்போ ஃபங்க்ஷன் ஏதோ சென்னையில் வருது, நான் முக்கியமாக போகிற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, கண்டிப்பாக போயே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு இப்போ போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அம்மாவும் வரணும் ஃபங்க்ஷன்னா, சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனா அப்போ அம்மா வரணும். இப்போ நான் மாசமா இருக்கதோட தார்ல இறங்கி ஏறி செட் ஆகாது. நாங்க யோசிச்சுதான் பார்த்துதான் முடிவு எடுத்தோம். அப்புறம் நீங்க அத முன்னாடியே யோசிக்கலன்ற உங்க மைண்ட் வாஷ் எனக்கு. எங்களுக்கு முன்னாடி இந்த பிளான் கிடையாது, பேபி பிளான் எங்களுக்கு கிடையாது. மகி ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு அந்த பிளான் இல்ல. தாரும் கம்மி பிரைஸ்ல இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் பேபி எனக்கு வந்து அபார்ட் ஆச்சுல, அதுக்கடுத்து எங்களுக்கு பேபிக்கு ஓகே நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம், ரெடி ஆகணும்ன்ற பிளானே வந்துச்சு. அது யாருனால? எங்க அம்மானாலதான். நான் இருக்கும்போதே குழந்தைய வளர்த்து தந்துடுறேன் அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்ட்டாங்க எங்க அம்மா. ஏன்னா அபார்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது அடுத்து இல்லாம போயிருமோ, இன்னொரு குழந்தை இல்லாம போயிருமோ, இன்னொரு குழந்தை கண்டிப்பா வேணும்னு எங்களோட மைண்டை ஃபுல்லாமே மாத்திட்டாங்க எங்க அம்மா. எங்க அம்மா ஃபேமிலி எல்லாருமே, அத்தை வீட்டுல இருந்து எல்லாரும் இன்னொரு குழந்தை வேணும், எல்லாரும் குழந்தை வேணும். இறந்து போன எங்க 2 ஆச்சின்னு சொல்றதுமே இதுதான். இன்னொரு பிள்ளை பெத்துக்கங்கடா, பெத்துக்கோடா, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் பெத்துக்கங்கடா பெத்துக்கங்கடா, எல்லாருமே சொல்ற வார்த்தைகள் இதுதான். சரி, அதுலயே எங்களுக்கு யோசிச்சோம், சரி இவனுமே தனியாவே விளையாடுறான், தனியாவே இருக்கான், தனிமையாவே இருந்துருவானோ. ரீசெண்ட் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன், தனிமையில ஒரு குழந்தை எப்படி இது பண்ணுது அப்படின்ற. அதெல்லாம் பார்க்க சின்ன ஒரு குழந்தை நம்மளுக்கு வேணும்ன்ற முடிவுக்கு நாங்க இப்பதான் வந்தோம். ஒரு இந்த மாசம் 5 மந்த், இந்த மாசம் இல்ல 5 மந்த் ஆயிடுச்சா, அதுக்கு ஒரு மாசம், ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பேபி வேணும்ன்ற பிளானே எங்களுக்கு வந்துச்சு. அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது. அந்த அபார்ஷன் ஆனதுக்கு முன்னாடி யதார்த்தமா நடந்த விஷயம் அந்த பேபி. எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நின்றுச்சு. அதுக்கிட்ட அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பேபி வேணும்ன்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்துச்சு. வேணும், நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பேபின்றது வேணும், ஆணோ பொண்ணோ கண்டிப்பா இன்னொரு குழந்தை மகிக்கு துணைக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. இன்னொன்னு அக்காவும் சொல்லியிருந்தா, கண்டிப்பா இன்னொரு குழந்தை வேணும்ல. அண்ணன் தங்கச்சின்னு கூட நிறைய பேர் இருந்தாலுமே அவனுக்குன்னு ஒண்ணு கூட பிறந்தது ஒண்ணு வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அக்காவுமே. அதை யோசிச்சு பார்த்தோம், சரி பெத்துக்குருவோம் அப்படின்ற பிளான்ல தான் நாங்க வந்து தார் வாங்கும் போது இந்த பிளான் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த குழந்தை பெத்துக்கணும், இந்த கார் இப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ப்ராசஸே நாங்க யோசிக்கவே இல்லாம வாங்கிட்டோன்றது இப்ப நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா யோசிக்காம வாங்கிட்டோமேன்னு ரொம்ப முட்டாள்தனம் பண்றோம். நான் யோசிக்கல, ஏன்னா என் மையன் பிறந்த மாசத்துலயே நான் டிரைவர் புக் பண்ண புது வண்டியாவே. அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த விஷயம். மகி பிறந்ததுக்கு அப்புறம் புது கார் புக் பண்ணேன், அப்புறம் தான் எல்லாமே வந்துச்சு எனக்கு எல்லாமே. இப்ப வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே புது கார் புக் பண்ணியாச்சு. அந்த 2 காரை கொடுத்துட்டு, கார் இல்ல சின்ன கார் தான் இருக்கு, அது பிசினஸ்க்காக வச்சிருக்கேன். பெரிய கார் வந்து எங்க இப்போ, ஏன்னா சின்ன காரு அது உங்களுக்கே தெரியும், ஏர் பேக்கே இல்லை அந்த வண்டியில. 2 காரையும் கொடுத்துட்டு இப்போ ஒரே காரா புதுசா புக் பண்ணிருக்கேன். எப்ப டெலிவரி? எங்க குடும்பத்திலே இந்த ரேட்ல கார் இல்லாத காரா நாங்க புக் பண்ணிருக்கோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் கார், ஃபர்ஸ்ட் கம்பெனி வேற. இந்த கார் ஃபர்ஸ்ட் கார் இல்ல, புதுசுல வந்து செகண்ட். எங்க வீட்ல எங்க அப்பா எடுத்து கொடுத்த கார்ல இந்த கம்பெனி கிடையாது. ஓ அப்படி. இதுதான் என்னோட எங்கதுல ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி, அந்த கார். இந்த ரேட்லயுமே நாங்க ஃபர்ஸ்ட் இந்த லக்ஸரியான ஒரு கார் லக்ஸரியா எடுத்தீங்க. ஷோரூம்ல இருந்து செகண்ட் ஓனர் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஓனர். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஒரு வெஹிக்கிளுக்காக. ஏன்னா அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட். என்ன காரணம் ஜூஸ் பண்ணுங்க. யாருக்காக கார் எடுக்கிறேன்னா, என் குடும்பத்துல காரே யார்ட்டையுமே இல்ல. என் குடும்பத்துல, எங்க அப்பா குடும்பத்துல, எங்க குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் காருன்றது வாங்கினேன். அதுக்கடுத்து இப்போ ஒரு இந்த ரேட்ல இந்த கார் நான் வாங்கியிருக்கேன்னா அது நாங்க தான். இவ எல்லா ஃபேமிலியில மொத்தமாவே நாங்க தான் இந்த ரேட்ல இந்த லக்ஸரியான ஒரு கார் எங்க கிட்ட இருக்கு. அமௌண்ட் கூட தான். இன்னொன்னு பெட்ரோல் நல்லா குடுக்குற காரா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கிருக்கேன். செம்மையான மார்க்கெட்டில் உள்ள கார் தான் எடுத்திருக்கேன். என்ன மார்க்கெட், என்ன இது, என்ன நேம், எந்த காரு, ஆனா செம்ம லக்ஸரியா இருக்கும் கார் வந்து. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், பங்கமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஷோரூம்ல போய் எடுக்க போறோம். என்ன கலர்னு பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டோம், எல்லாமே சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அது வந்து டெலிவரி எடுக்கும்போது சொல்றேன். எப்ப டெலிவரின்னு பாத்தீங்கன்னா வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை. ஏன்னா வந்து ஆர்டிஓ, அடுத்து வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கம்பெனிலே கொடுத்துருக்கேன், அவங்களே மாட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி அந்த கார் நம்ம டெலிவரி எடுத்துடலாம். எப்போ கார் டெலிவரி எடுக்கிறேன்னா, நல்லா கேட்டுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 2 காரை கொடுத்துட்டு இந்த காரை டிவி போட்டு வாங்குறேன். அந்த அமௌண்டையுமே போட்டு அந்த கார், அதையும் சொல்லிடுறேன், அந்த காருக்கு 2 டியூவையும் சேர்த்து நாங்க 55,000 டியூ கட்டிக்கிட்டு இருந்தோம். 2 காருமே 25, 27 ஒரு காருக்கு, இன்னொருக்கு 25.
2 சேர்த்து ஒரு 55 ரூபாய் கிட்ட கட்டிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஒரே காரு ஒரே டியூவும் போட்டு 43 ரூபாய் சில்லற சம்திங். 2 காருக்கு நாங்க சும்மா 2 காருக்கு தார் சும்மா தான் வீட்லயே நிக்கும். அதுக்கே நான் டியூ சும்மா கட்டிட்டு இருந்தேன் 2 வருஷமா. இப்ப இதை யூஸ் பண்ண போறதுக்கு ஒரே வெஹிக்கிள் நான் 3 வெஹிக்கிள் வச்சிருந்தனால ஒரு காரை ஓட்டுனேன். கூடிய காரு அதெல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய கார் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய கார் இருக்கே. லக்ஸரியான காரு, பாக்குறதுக்கு சும்மா ராயலா இருக்கக்கூடிய காரு, அண்ட் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய காரு. பெட்ரோல் முக்கியமா தேடி டீசல் எனக்கு பிடிக்காது, எனக்கு பெட்ரோல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பெட்ரோலே திருப்பி எடுத்துருக்கேன். சூப்பரா கொடுக்கக்கூடிய கார். கிட்டத்தட்ட 17 கிட்ட வச்சுக்கோங்க, 20 கிட்ட கொடுக்கும் கார். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா. யாரு கரெக்டா சொல்றீங்க? அடுத்த வீடியோல நாங்க வந்து கார் வாங்குற வீடியோல நாங்க வந்து உங்க பேர் சொல்றோம். ஓகேங்களா? நீங்க சொன்ன கார் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க இதை பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. டியூல தான் எடுக்கிறேன். காசுங்கிறதெல்லாம் இல்ல, டியூல தான் டியூல. இப்ப அந்த கார் கூட சேல் பண்ணுங்க, அந்த காசை எடுத்து இதுல போட்டு இதையும் சேர்த்து வந்து அந்த கார்ல இருக்க கொஞ்சம் அமௌண்ட் தான் எடுத்திருப்போம். மித்த காசு என்ன பண்ணிருக்கோம், டியூ அப்படியே அடைக்க சொல்லிட்டோம். அந்த பழைய டியூ இருக்குல்ல, அதுல கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. 2லயுமே பாதி அமௌண்ட் இருக்கு. அதை அப்படியே அடைச்சு 2 டியூவையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப எங்கிட்ட டியூவே கிடையாது. எனக்கு வெளிக்கடன் மட்டும், வீட்டுக்காக வாங்கின கடன் மட்டும் தான் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. இப்ப அந்த டியூவுமே அடைச்சிட்டு இப்ப ஒரே லோனா இந்த கார்ல போட்டாச்சு. ஒரே லோனா போட்டாச்சு. அதனாலதான் நாங்க இவ்வளவு ப்ராசஸ் இத்தனை நாள். அதுக்காக தான் இந்த ஒரு மாசமா கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஒரு 25 நாள் ஓடிட்டேன். எக்ஸ்ட்ரா நகை ஒண்ணு இருந்துச்சு, அதை வச்சாச்சு. கையில இருந்து நாங்க இவ்வளவு நாளா வந்து நாங்க ஏர்ன் பண்ண காசு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு முன்பணம் கட்டி மித்தது எல்லாத்தையுமே டியூ போட்டு தான் நாங்க வந்து இந்த கார் வாங்குறோம். அந்த 2 டியூவுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. டிரைவருக்கு வாங்கின டியூவுமே, டிரைவருக்கு வந்து கார் லோனா வாங்கல, வீட்டுக்கு தான் லோன் வாங்கணுமே. முன்னாடி வாங்கினது காருக்கு மேல லோன் போட்டோம். ஆமா, கார் மேலேயே திருப்பி ஹவுசிங் லோன் போட்டேன். கார் மேல ஆனா ஹவுசிங் லோன் கிடையாது, நம்ம வீட்டுக்காக கார் லோனா போட்டோம். அதையும் இப்ப முடிக்க இந்த காசு வருது இல்ல, அந்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி 2 லோனையும் முடிச்சு இப்ப ஒரே லோனு நம்மளுடைய புது வெஹிக்கிளுக்காக போட்டாச்சு. வியாழக்கிழமை டெலிவரி. வியாழன் இல்லைன்னா புதன், இந்த 3 நாள் புதன் வியாழன் வெள்ளி, இந்த 3 நாள் எடுக்க மாட்டோம். வியாழன் வெள்ளி புதனா, வியாழன் புதன் புதன் வியாழன். அக்கா வந்து வியாழக்கிழமை தான் சொன்னா. எனக்கு வியாழக்கிழமை வந்து நல்ல நாள் வேற. எங்களுக்கு எப்படி கொடுக்குறான்னு தெரியல. வியாழக்கிழமை எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. கண்டிப்பா வந்து வியாழக்கிழமை வர வீடியோ, அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்துடும். வியாழக்கிழமை வர வீடியோவை கண்டிப்பா சொல்லுங்க. யாரு இந்த இதுல கமெண்ட்ல வந்து என்ன கலரு என்னன்னுங்கிறது எல்லாமே அந்த வீடியோலயே வந்துடும். எங்க கார் எடுக்க போறது எல்லாமே அந்த வீடியோல வந்துடும். யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரோ அதுவும் அந்த வீடியோல யாருன்னு காமிச்சிருங்க. அந்த வீடியோல வந்து சொல்லிருப்போம். காமிப்போமான்னு தெரியல, வருவாங்களான்னு ஓகே, நான் வீடியோ எடுப்பேன். பட் அவங்க வந்து ஓகே நான் என்ன எடுக்காதீங்கன்னா எடுக்க மாட்டேன். நாங்க சொல்லி எங்களுக்கு இவங்க தான் பண்ணி கொடுத்தாப்புல, எங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தாப்புல, ஏதா இருந்தாலும் கேட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் டீடைலா சொல்லிடுவேன். இந்த மாதிரி எங்க இருந்து வருது யூடியூப் சம்பளம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சம்பாரிச்ச காசுல தான் இந்த கார் நான் வாங்குறேன். நாங்க இத்தனை நாளா வந்து 6 மாசம் ஆச்சு நான் கடை வச்சு. இந்த 6 மாசம் நான் earn பண்ண காசு. இங்க வீட்ல இருக்கும்போது 8 மாசம். இப்பதே கடையில நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ண காசை தான் நாங்க சேர்த்து வச்சிருந்தோம். கார் வாங்குறதுக்குன்னு இல்லாம சேர்த்து வச்சிருந்தோம். நகை எடுக்கலாம்னு சேர்த்து வச்சிருந்தேன். எனக்கு ஒரு ஜுவல்லரி எடுக்கணும்னு. எனக்கு இப்போதைக்கு வேணும். நம்மளோட குழந்தைக்குன்னு இப்ப தேவைப்படுறது ஒரு காரு. இதை நம்ம வந்து சும்மா டியூ கட்டுறதுக்கு, நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்காக ஒரு கார் வாங்கி, அதனால 3 கார்ல 2 காரை இது பண்ணி இப்ப ஒரு காரை ஆக்கிட்டேன். சின்ன கார் மட்டும் நிக்குது. அது சின்ன கார் லோக்கல்ல ஓட்டிடுவேன், பெரிய காரை அவுட்டர்ல ஓட்டிடுவேன். எல்லாமே எங்க போனாலும் பெரிய கார்ல அப்புறமா அந்த மாதிரி. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு சின்ன கார்ல ஓட்ட முடியாது. நம்ம கரெக்டா போனாலும் எதிரில் வர வந்து கரெக்டா வரமாட்டாங்க. அவங்களுக்கு எந்த சிந்தனையிலையோ ஒரு தூக்கமோ அசதியோ வந்து எப்படி வேணாலும் வரலாம். அதனால ஒரே வழியா வந்து நல்ல லக்ஸூரியான காரை எடுத்துட்டேன். என்னாலும் பரவாயில்ல, அந்த டியூவை நான் தான் கட்ட போறேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சண்டை போட்டு எப்படா காசு கிடைச்சுன்னு. எந்த இருந்தாலுமே நாங்க தான் டியூ கட்ட போறோம், நீங்க கட்ட போறது இல்ல. சண்டை போறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு மனசுல விருப்பம் இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல கண்டுக்க வேணாம். நீங்க உங்க வேலையை பிளாக் கூட பண்ணிருங்க, பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லாம குட்டீஸ். எங்களால மனசார எங்களை வந்து ஓகே இவங்க இதுக்காக வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு புரியுதுன்னு நினைச்சு எங்களை பாக்குறவங்க பாருங்க. இல்லனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால நான் ஒன்னும் ஃபீல் பண்ண போறேன். ஒரு ஆள் பார்த்தாலுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை பை. வியாழக்கிழமை என்ன காருன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல சொல்லிருங்க என்ன காருன்னு. அந்த கார் நீங்களும் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அது மெயின் எனக்கு. அது நாங்க சித்தப்பா கேட்டோம், கரெக்ட்டா எங்களுக்கு முன்னாடி வந்து கேட்டோம். அப்படியே அவர் சொன்னதுல இருந்து ரொம்ப ஹாப்பி. பெட்ரோல் இவ்வளவு கொடுக்குதுன்னு சொன்ன உடனே அப்படியே பறந்துட்டேன். பட்டர்ஃப்ளைனால பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இவ்வளவு கொடுத்தா போதும். 2 காருமே அந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்கல.
டிரைவரும் கொடுக்கல. 15 தான் டிரைவர் கொடுத்துச்சு, தார் 10 தான் கொடுத்துச்சு லோக்கல்ல. எங்களுக்கு இந்த கார் இவ்வளவு கொடுக்குதா, ஓகேப்பா. லோக்கல்லே வந்து 18 தரேன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே காசு போனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி புக் பண்ணு நம்ம கட்டிக்குவோம், என்னதான் நீ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இது இது ஒண்ணு இருந்தாதான் நாங்களும் ஓடுவோம், இல்லைன்னா ஓட மாட்டோம்ல. அது இப்ப வந்து நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்காகவே வேலைக்கு போவோம். இஎம்ஐ எல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வீட்டுல படுத்துறத விட நாங்க ஓடுவோம், கடைக்கு ஓடுவோம். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன எய்ம் பண்ணணும், நம்ம மாசம் ஆனா டியூ கட்டணும், வீட்டுக்கு செலவு, தம்பிக்கு செலவு, தம்பி ஸ்கூல் ஃபீஸ், இப்படி ஓடும். 2 பேருக்கு நம்ம செலவு பண்ணி ஒண்ணு கண்ணே கண்ணு வளர்த்துட்டோம். இப்ப 2 வரப்போகுது. அது ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும். அவனுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். சரி ஓகே, நிறைய வந்துருச்சு. நாளைக்கு உங்களை சந்திக்கும் உங்கள் ராமு. நாளைக்கு வந்து क्वेश्चन ஆன்சர் வீடியோ வந்து வருது. நீங்க நிறைய ட்ரிகர் பண்ற क्वेश्चन எல்லாம் கேட்டிருக்கீங்களா, அதெல்லாம் நாளைக்கு வருது. அப்டேட் பண்றோம். ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ வருது, சிம்டம்ஸ் வீடியோ வருது, எல்லாமே போடுறேன் ஒண்ணா. எல்லாமே பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் எங்களை திட்டாதீர்கள், திட்டினாலும் பரவாயில்லை. பை.